டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஒரு சிக்கலான விஷயம் இருக்குது. எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அபராதம் பெனால்ட்டி 1,00,000 ரூபாய் கட்டணும். ஸோ யார் இந்த பெனால்ட்டி கட்டணும், எதுக்காக பெனால்ட்டி கட்டணும், ஏன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இல்லைனா ஒரு திட்டத்தை வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ பேராமெடிக்கல் அண்டு நர்சிங் கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா கண்டினியூவாக படிக்கணும். பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு அந்த கோர்ஸ் பிடிக்கல, இல்லைனா அந்த மெடிக்கல் காலேஜ் பிடிக்கல, எனக்கு இந்த படிப்பே பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த படிப்பை இடைநிறுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பெனால்ட்டி அமௌண்ட் நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட ப்ராஸ்பெக்டாஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த மாதிரி இவ்வளோ ஒரு பெரிய பெனால்ட்டி வந்து வாங்குறாங்க? கோர்ஸ் பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது, காலேஜ் பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது, நான் நிறுத்திட்டு தானே வர முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் துணை மருத்துவ படிப்புகளை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. ஒரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி பல நாள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணி கடைசியில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சி அந்த காலேஜில் சீட்டும் எடுத்து நீங்கள் 1 மாதம் இல்லைனா 2 மாதம் படிச்சுட்டு நீங்கள் அந்த கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சீட் அப்படியே என்ன செஞ்சிடும் அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும். திருப்பி வந்து கவுன்சிலிங் போட்டு ஏதோ ஒரு பிள்ளையே இல்லைனா ஒரு ஸ்டூடெண்ட்டை என்ன செய்ய முடியாதுன்னா அந்த சீட்டுக்கு வந்து கொண்டு வர முடியாது. ஸோ ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ஒரு சீட்டை டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்கன்னா செகண்ட் இயர்லேயும் அந்த சீட்டு வேஸ்ட்டு, தேர்ட் இயர்லேயும் அந்த சீட்டு வேஸ்ட்டு. பட் இதனால் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை மாணவங்களாக இருப்பாங்க, இல்லைனா கட் ஆஃப் குறைந்த மாணவர்களாக இருப்பாங்க, இல்லைனா வந்து கஷ்டப்பட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட் கிடைக்காம போகக்கூடிய மாணவர்களாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்படி ஒரு திட்டத்தை உங்களோட ப்ராஸ்பெக்டாஸ்லேயே 37வது பக்கத்தில் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கோர்ஸ் அப்போ நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கோர்ஸோ இல்லைனா காலேஜோ பிடிக்கலன்னா நான் என்ன மேம் செய்கிறது அப்படின்னு. ஸோ அதுக்கும் அவங்க வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் டேட்டுன்னு சொல்லி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த் இல்லைனா 30 days டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு காலேஜோ கோர்ஸோ பிடிக்கலன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாறிக்கலாமே தவிர அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெனால்ட்டி அமௌண்ட்டை பே பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகுமே தவிர ப்ரைவேட் சீட்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது. கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான் இந்த பெனால்ட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட் சைடில் அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா சீட் எடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. நல்ல கட் ஆஃபில் இருப்பாங்க, கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்கும், ஒரு பேராமெடிக்கல் பிஎஸ்சி நர்சிங்கோட ஒரு சீட் எடுப்பாங்க, எடுத்துகிட்டு என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் படிப்பாங்க, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு ரீசனுக்காக டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல வருஷமாக நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய சீட்ஸ் வேஸ்ட் ஆகுது. அதை ப்ரிவென்ட் பண்ணதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்க.